இன்னைக்கு நம்ம பீக்கங்காய் சட்னி ஆந்திரா ஸ்டைல் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். இது வந்து நேத்தி பீரக்காய் சொல்லுவாங்க தெலுங்குல வந்து. ஆனால் நம்ம தமிழில் எப்படி சொல்கிறதுன்னா நெய் பீக்கங்காய். நெய்யன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, அதுக்கு தேவை இருக்குது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் தோட்டத்தில் ஒன்று எடுத்து வந்தது, நல்லாயிருக்கும். இது 3 நான் எடுத்துக்கிட்டா, உங்களுக்கு தேவை இருக்கிறது நீங்கள் உங்களோட வீட்டில் ஆளுங்க பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 3 பீக்கங்காய், பச்சை மிளகா, தக்காளி ஒரு 4, கரைப்புளி தாளிக்கிறதுக்கு, கொத்தமல்லி சட்னியில் போடுறதுக்கு, அப்புறம் தாளிக்கும் போது ஒரு வெங்காயம். வெங்காயம் பிடிக்காதவங்க விட்டுடுங்க, வெங்காயம் தேவையில்லை. அப்புறம் தாளிச்சு உளுந்து, ஜீரகம், பூண்டு. இது பூண்டு வெங்காயம் பிடிக்காதவங்க தேவையில்லை, போட வேண்டாம். இது வேர்க்கல். ஓகேங்களா? இது தேவை இருக்கிற ஐட்டம்ஸு. இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒயிட் எள்ளு இருக்கும்ல, ஒயிட் எள்ளு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் உளுந்து அந்த மாதிரி நம்ம இஷ்டம். காம்பினேஷன் வந்து எப்படி போட்டிக்கணும்னு நம்மளோட விருப்பம் பொறுத்து தான் அது. ஓகேங்களா? இப்போ இன்னொரு என்ன ஒரு மேடம் கேட்டாங்க, நீ பச்சை மிளகாய் ரொம்ப போடுறியே, அது காரமாக இருக்காதா அப்படின்னு கேட்டாங்க. இது காரமே கிடையாது. ராயலசீமா பச்சை மிளகா டேஸ்ட்டாக இருக்கும் இது, ஆனால் காரமே இருக்காது. இது வந்து நீங்கள் சாப்பிடும்போது கூட வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து மவுத்துக்கு வந்து. ஸோ இது வந்து நான் ஒரு 10 எடுத்துருக்கிறேன். நான் பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா பாருங்கள். இது கர்நாடகாவில் அப்புறம் வந்து ராயலசீமா சைடு அவங்க இந்த ஜொன்ன ரொட்டி, அதாவது கானோட இது இருக்கும்ல, ஜவ்வாரி, ஜவ்வாரியோட மாவில் வந்து அவங்க ரொட்டி பண்ணுவாங்க. இந்த ரொட்டி பண்ணும்போது இந்த மாதிரி தான் அவங்க வந்து தொட்டி சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாம்பே சைடு வந்து பாவ் பஜ்ஜி கூட போடுவாங்க பார்த்தீங்களா? பாவ் பஜ்ஜி கூட வந்து இந்த பச்சை மிளகா தான் சால்ட் இது பண்ணி ஃப்ரை பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க, கடிச்சு சாப்பிட்றதுக்கு. பாவ் பஜ்ஜிக்கு காரமே இருக்காது. நம்ம நினைப்போம் அவங்க ஐயோ அப்படி பச்சை மிளகா சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுவுமே காரமே இருக்காதுங்க. நீங்கள் எங்கேயாச்சும் கடிச்சிச்சேன்னா, அதாவது பிளைனாக இருக்கக்கூடாது, மேலே வந்து இந்த மாதிரி சுருட்டு இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுருட்டாக இருக்கணும், மெலிசாக இருக்கணும். பிளைனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது காரம் அதிகம், டேஸ்ட்டு கூட இருக்காது. இந்த மாதிரி பாருங்கள். நீங்கள் பாவ் பஜ்ஜியில் கொடுக்கறது கூட இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா நோட்டேட் பண்ணுங்கள். சில டாபாங்களோ மார்வாடிஸ் இந்த இதில் சாட்டில் அதில் எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பச்சை மிளகா, ஆனால் மெலிசாக இருக்கும் அது வந்து. இது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாமன்னா, இந்த பீக்கங்காய் வந்து கட் பண்ணிட்டு, இந்த அடியில் இந்த மேலே கட் பண்ணிட்டு, இந்த மாதிரி வந்து தோல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப குயிக்காக நடக்கிற இதுங்க. ரொம்ப அதாவது சில எங்கள் ஆந்திரா சைடெல்லாம் எப்படின்னா, சில பேர் இல்லை, நிறைய பேர் வந்து இந்த தோல் வந்து இது கூட ஒரு சட்னி, பீக்கங்காய் சட்னி மாதிரி பண்ணுவாங்க. இந்த தோல் கூட வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதுவும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதுவும் தோல் பண்ணி சாப்பிடுவாங்க சட்னியில். ஆக்சுவலி இது வந்து இந்த தோல் வச்சு தான் பண்ணுவாங்க நிறைய இது வந்து. பட் எனக்கு அது விருப்பம் இல்லை. நான் இந்த மாதிரி பாருங்க எவ்வளோ குயிக்காக முடிஞ்சது. தீஸ்கோ வீடியோ டைம் நான் கொஞ்சம் லைட்டாக வச்சிடுறேன். அதே மாதிரி பீக்கங்காயில் பால் ஊற்றி கூட நாங்கள் வந்து என்ன பூரிக்கு ரைஸ் கூட வச்சுக்கலாம். பால் ஊற்றி பண்ணுவோம். இந்த பால் ஊற்றி பண்ணும்போது பன்னீர் மாதிரி இருக்கும். பன்னீர் போட்டி பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கூட ஒரு நாள் நான் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா? இப்போ இந்த 3 பீக்கங்காயுமே வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஏன்னா இது வந்து பெருசாக இருக்கணும் நமக்கு.
லைட்டாக தான் இதோட. இன்னொரு மேடம் கூட கேட்டாங்க, கொஞ்சம் கிக்கான சமையல் போடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் மெயினாக வந்து அவங்களுக்காக அதை கிக்காக வந்து எப்படி பண்ணணும். நான் ஆக்சுவலி நல்லா சமையல் பண்ணான்னா 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்க மாட்டாங்க கிச்சன் ரூமில் வந்து. பண்ண மாதிரியே தெரியாது. எங்கள் வீட்டிலே என்னை கேட்பாங்க, நீ சமையல் பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. பண்ணியாச்சே அப்படின்னு சொல்கிறேன் நான். எப்போ பண்ணா அப்படின்னு கேட்பாங்க. அப்போவே பண்ணிட்டேன். வேலை வந்து ரொம்ப இழுத்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஏதாவது ஒரு இதே கிடையாதுங்க. வேகமாக பண்ணி முடிச்சிடலாம். சமையலெல்லாம் ஒரு பெரிய இதே கிடையாது. ஐயோ இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம். நம்ம நினச்சா எதுவுமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது. பிக்கா பண்ணணும்னா பிக்கா பண்ணலாம். சும்மா இழுத்து அடிச்சுக்கிட்டு அப்படியே பண்ணிட்டு இருந்தோன்னா பண்ணலாம். ஆனால் சமையல் அன்னது சிம்பிளான வேலை. இது பெரிய கஷ்டமே கிடையாது. மனசார செஞ்சாமன்னா எந்த சமையல் இருக்கட்டும் எது இருக்கட்டும், நம்ம வந்து ஆத்மாத்மா வந்து அந்த எந்த வேலை எடுத்தாலும் நம்ம வந்து மனசார செஞ்சிட்டாமன்னா எல்லாமே நல்லா வரும். இப்போ நான் சமையல் வந்து டேஸ்ட்டாக வர்றது கூட நம்ம மனசார வந்து எதை ஏனம் தானமான்னு சொல்லி கடமைக்கு செஞ்சு போட்டோம்னா அது டேஸ்ட்டே வராது. நீங்கள் ஒன்றும் இல்லாட்டாலும் கூட உங்களோட திருப்தியாக வந்து இன்றைக்கி நம்ம சமையல் செஞ்சு போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றும் இல்லாட்டாலும் கூட வந்து. அதே இன்னொரு விஷயங்க நான் சொல்ல மறந்துட்டேன். பீக்கங்காயில் ஒரு சம்டைம் கசப்பு வரும். செக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து. நான் செக் பண்ணலாம். இந்த இப்போ தான் ஒரு நினப்பு வந்துச்சு எனக்கு. நல்லா இருக்குது. இந்த பாருங்க. ஏன்னா பச்சை மிளகா ரொம்ப துளிவெல்லாம் கட் பண்ணக்கூடாது. எதுக்கு தெரியுங்களா? பச்சை மிளகா இதாக தெரியணும். மிக்சியில் ஆட்டும் போது அதோட இதாக தெரியும் அதான் தெரியும்னு. அது ஒரு அங்கிள் வந்து என்னை கேட்டார், என்னது உனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு. சொல்ல வரமாட்டேங்குது டக்குமன் எனக்கு. பச்சை மிளகா வாய்க்கு வந்து படணும் நமக்கு வந்து. நானும் புதுசு தானுங்க யூடியூப்க்கு. அதனால பேசும்போது வந்து சம்டைம் வந்து இதாக இருக்கும், தடங்கும். நீங்கள் என்னோட யூடியூப் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் நல்லது பண்ண மாட்டேங்கிறீங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் வந்து ஒரு அப்ரிஷியேட் இல்லை எனக்கு. சில பேர் தான் பண்ணுறாங்க. என்ன உங்களுக்கு வந்து அதில் குறை இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறது நான் எடுத்துடுவேன். நம்ம டமோட்டா வந்து பார்த்தீங்களா? இப்போ நான் இது எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். நான் ஃப்ரை பண்ணுறேன். வாங்க அங்கே பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு வாங்க அங்கே பார்க்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவும் கொலிஞ்சு போகிற மாதிரி எல்லாம் கூட வந்து நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க பச்சை மிளகா எல்லாமே வந்து. அப்புறம் அது ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்காது. இந்த பச்சை மிளகாவில் வந்து அவ்வளோ ஃப்ரை பண்ண வேண்டிய தேவையில்லை. அதோட டேஸ்ட்டே வந்து முக்கால்வாசி வெந்தாலே போதும். முக்கால்வாசி கூட இல்லை, ஒரு அரை. இது ஃப்ரை கூட பண்ணாமலே கூட நம்ம இது பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். இது மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ இந்த உளுந்து இது தனியா மறந்துட்டாங்க. தனியா கூட கொஞ்சம் போட்டிக்கணும், நல்லா இருக்கும். அப்பா சும்மா ஒரு பாருங்க, இவ்வளவுதான். இந்த உளுந்து வேகும் போது இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டுடலாம். ஏன்னா தனியா வந்து உடனே கரிஞ்சிடும். ஆந்திரா ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இந்த சட்னிக்கு தான் போவாங்க. அவங்க வந்து நிறைய சட்னி பருப்பு அதெல்லாம் ரொம்ப வைப்பாங்க. அவங்க வந்து இந்த சட்னி இதை கேட்டு இந்த சட்னி ஏன்னா இந்த மாதிரி நிறைய வெரைட்டி சட்னிஸ் அவங்க பண்ணுவாங்க. பருப்பு பொடி அதுக்கு தான் போவாங்க ஆந்திரா ஹோட்டல்ஸ்ல. வந்து இன்னைக்கு என்ன வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்களா. இது வந்து பொன்னேரமா வந்து இது வதங்கிச்சு. இதுவும் நம்ம வந்து அதில் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் வேர்க்கல் வந்து இது பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பீக்கங்காய் கொஞ்சம் இது போட்டுக்கலாம். இது பாருங்க, இப்போ இது வெந்துச்சு. இதுல ஒரு சின்ன ஒரு இது சொல்ல மறந்துட்டேன் நான் உங்ககிட்ட. இது நெய் பீக்கங்காய் அப்படின்னு எதுக்காக சொல்லுவாங்க தெரியுங்களா? இது நம்ம குழம்பு பண்ணாலும் ஃப்ரை பண்ணாலும் தொக்கு பண்ணாலும் அந்த பீக்கங்காய் சட்னி பண்ணாலும் என்னன்னா நெய் ஸ்மெல்லு வரும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இங்க நம்ம கடிக்கிறது எல்லாமே வந்து எப்படி இருக்குமானா இவ்வளோ பெருசா கடிக்குவோங்க, கையால நீட்டுக்கு வந்து அது வந்து சப்பியா இருக்கும், டேஸ்ட் இருக்காது. அதனாலதான் இது பேரு வந்து நேத்தி நெய் பீக்கங்காய், அதாவது தெலுங்குல வந்து நேத்தி பீரக்காய். இப்ப நம்ம இந்த தக்காளி வந்து ஸ்லிம்ல வேக வைப்போம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இது மிக்ஸி ஜார்ல இந்த வேர்க்கல் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இந்த கொத்தமல்லி அப்புறமா போடலாம் கடைசியில. இந்த பூண்டு ஜீரகம் இது போடலாம் நம்ம. இன்னொன்று அதுவும் மறந்துட்டேன் நான், திருப்பி வந்து புளி மெயின் இம்பார்ட்டன்ட். நம்ம புளி மறந்துட்டோம். நான் வேகமா பண்றதுனாலே புளி இவ்வளவு நான் போடுறேன். நீங்க பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து என்னோட குட்டி ராஜ்யங்கள். குட்டி எவ்வளவு குட்டியா இருக்கு தெரியுமா? இந்த சொப்பு சாமான் மாதிரி வச்சிருப்பேன். எல்லாமே வந்து ரொம்ப குட்டியான கூட. இதுலதான் இது 1 2 வச்சிருக்கிறேன் நான். இந்த மாதிரி வந்து புளி நான் காட்டிட்டேன். புளி வந்து இவ்வளவுதான் நான் போடுறது. இதுக்கு வந்து உப்பு ஒரு காட்டுங்க. உப்பு வந்து 2.5 ஸ்பூனு, குட்டி ஜாடி குட்டி ஸ்பூனு. இன்னைக்கு சாட்டர்டே என்ன இருக்குது, குட்டி குக்கர்ல வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கிற, அதுவும் பண்ணணும். இப்ப நம்ம இது அப்படியே வந்து சும்மா ஒரு சுட்டு திருச்சிட்டு கொண்டு வரேன் நான். அதுக்குள்ள தக்காளி இதாயிடும். எப்படி ஸ்மெல் வருது தெரியுமா? செம்ம மணக்குது. அப்படியே இதே தக்காளியே போடாம கூட இது அப்படியே ரைஸ்ல வச்சு சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சட்னிஸ் தாங்க ரொம்ப சாப்பிடுறத வந்து சட்னிஸ் இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் சாப்பிடுவேன்.
நான் ரொம்ப ஃபுட்டி பைத்தியம் கிடையாது. பட் செஞ்சு யாருக்காச்சும் ஒரு 4 பேருக்கு சாப்பாடு அப்படின்னா அவங்க பாராட்டுவாங்க பார்த்தீங்களா, அதில் மறந்துடுவேன். யாராச்சும் வந்து லக்ஷ்மி நீ நல்லா பண்ணிட்டா அப்படி என்ன போதும், திருப்பி என்ன பண்ணலாம், திருப்பி எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி நமக்குள்ள நானே வந்து இது பண்ணிட்டு கற்றுக்கினது. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் செல்ல புள்ள. இந்த டம்ளர் கூட இப்படி எடுத்து நான் வச்சது இல்லை. ஆனா எங்க அப்பா எல்லாம் என்ன சொல்லுவார் தெரியுமா, அவங்க அம்மா சமையல் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லுவார். என்ன வந்து எப்போ ஒரு ரசம், ஒரு உருளைக்கிழங்கு பொரியல், ஒரு அப்பளம் கொடுத்தா போதுமா, எனக்கு வேற எதுவும் வேண்டாம்னு சொல்லுவார் தெரியுமா எங்க அப்பா. அப்படி எவ்வளோ பெரிய பெரிய கல்யாணத்துக்கெல்லாம் போவார் எங்க அப்பா. ஆனா அங்கெல்லாம் வந்து அவ்வளோ விருந்து இருக்கும்ல, எவ்வளவு விருந்து வச்சாலும் அவரு ஊர்ல இருந்து வந்த உடனே ரசம் மட்டும் வச்சுடா தங்கம் அப்படின்னு சொல்லுவார். ரசம் மட்டும் வச்சு கொடுத்தி, ஒரு அப்பளம் மட்டும் போதும் எனக்கு, அப்பளம் கூட இல்லாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு ரசம் மட்டும் வச்சு கொடுடா அப்படின்னு கேட்பாரு எங்க அப்பா. என்ன அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். எங்க அப்பாவுக்கு வந்து நான் சமையல் செஞ்சான்னா அவ்வளவு பிடிக்கும். நான் நினைப்பேன் எங்க அப்பா எல்லாம் வந்து ஒவ்வொரு நாள் வந்து எந்த வேலை செஞ்சாலும் எங்க அப்பா தான் எனக்கு நினைப்பு வருவாரு. பாருங்க, இப்ப நமக்கு இந்த தக்காளி வந்து நல்லா இதாயிடுச்சா, நல்லா வெந்துச்சு. இது இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஆறட்டும், ஃபேன் கீழே வச்சுட்டு வரேன் நான். அதுக்குள்ளே தாளிச்சிக்கிறோம் நம்ம. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நான். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், உளுந்து, இந்த சட்னி வந்து இன்னும் இடிக்கில பண்ணுவாங்கல்ல, அது வந்து கிராமத்துல தான் இருக்கும். நானும் வச்சிருக்கிறேன் கொஞ்சம் சின்னதா, அதுல பண்ண இன்னும் நல்லா இருக்கும். பட் இது திக் கண்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த இது இருக்கும்போது ரொம்பவும் கறிய வேண்டாம், கொஞ்சம் ஒண்டி பெருங்காயம். நம்ம இந்த வெங்காயம் வந்து பச்சையா இருக்காமலே கச்சா முச்சான்னு இது இருக்கும். இது பாத்தீங்கன்னா இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பு. இது நம்ம சைடு எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா கரைஞ்சிடும். இப்போ நான் தக்காளி வந்து மிக்ஸி போட்டு கொண்டு வரேன். நான் கொத்தமல்லி போட்டுட்டேன் பச்சை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. வீட்டில் அப்பெல்லாம் எங்கள் தாத்தா இருக்கிற டைமில் வந்து 100 பேர் சாப்பிடுவாங்க. சாப்பாடு யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னே ஒன்று, யாருக்கு இருந்தாலும் முடிஞ்சா உதவி செய், உபத்திரம் மட்டும் பண்ணாது.
அதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தது. வெகிலியாட்டம் வந்து எல்லார்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறா, எல்லாம் பேசுறா, அது வந்து உனக்கே நாளைக்கு வெனியா மாறும் அப்படின்னு சொல்லி கூட சொல்லி கொடுத்தாரு. ஆனா நான் நம்பினா எல்லாரும் ரொம்ப நம்பிடுவேங்க. அதான் எனக்கு அப்பப்போ வந்து சில விஷயத்துல வந்து இதாகும். இப்போ நான் இது மிக்ஸி போட்டுட்டு வரேன். இது கை வச்செல்லாம் நம்ம வந்து எடுத்துட்டாமன்னா என்ன ஆகுமன்னா, இந்த கொஞ்சோண்டு இதுக்காக நம்ம கை வச்சு இது பண்ணிட்டாமன்னா அத்தனை ஸ்பாயில் ஆயிடும். அதேதான் லைஃப். எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு சின்ன விஷயத்துல ஒரு உளுந்துச்சுன்னா அது ஒரு ரிமார்க் மாதிரி ஆகும். எவ்வளோ நல்லது செஞ்சு அதுல சில இது நடக்கும்போது எவ்வளோ ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரி தான். இந்த கொஞ்சோண்டு இதுக்காக அல்பத்தனமா நம்ம வந்து கை வச்சு இது பண்ண மொத்தமா ஸ்பாயில் ஆயிடும். இது வந்து அதனால அந்த மாதிரி வேண்டாம், பண்ண வேண்டாம். இப்போ நம்ம வந்து தாளிச்சது வந்து பாருங்க, சட்னி எவ்வளோ அருமையாக இருக்குது. நெய் ஸ்மெல்லு வரும். நெய்யே போட வேண்டிய தேவையில்லை. இப்போ நான் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. சாட்டர்டே ஆனால் எங்கள் வீட்டிலலாம் வந்து சட்னி வெறும் பருப்பு ஜீரகம் போட்டு முத்தப்பப்பு சொல்லுவாங்க. பெருமாள் இதில் நாங்கள் அது கடைப்பிடிப்போம். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குதுங்க. நானா சொல்லிக்கணுமா? நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. எவ்வளோ இது நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட சொல்லுங்கள். ஓகேங்களா?